குடமிளகா பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய குடமிளகாயை க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியை க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் அதில் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கரண்டி துவரம் பருப்பு அவிய வச்சதை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் குழம்பு மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சோண்டு அரை எலுமிச்சம்பழம் அளவு புளி. அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, குடமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். வதங்கட்டும். குடமிளகா வதங்கிட்டு கொஞ்சம் மிளகா அப்படியேன்னு போட்டுட்டு புளியையும் கரைச்சி ஊற்றணும். ஒரு கரண்டி பருப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ குக்கரை மூடி 5 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடுவோம். வச்சு குக்கரை மூடிடுவோம். ஆவி வெயிட் வச்சு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சடி நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்துட்டு தாளிக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய விட்டு கடுகு உளுந்த பருப்பை போட்டு தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை முன்னாடியே போட்டாச்சு, அதனால் வெறும் கடுகு உளுந்த பருப்பு போடுறோம். மல்லித்தலை இருந்தால் போடலாம், அது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், போடுறேன். சரி, ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான். கொதிச்சிருக்கு, இதை இறக்கி சர்வ் பண்ண வேண்டாம். சூப்பரான குடமிளகா பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.